வெட்டிக்கிறேனே சித்தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுத்தல் வச்சு எல்லாரும் சித்தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுத்தல் வச்சு ராதானே மைசன் பிறந்துட்டான். போட்டெல்லாம் பொட்டி தெரிச்சு போயிடும். போட்ட பூனை கழட்டி நீ மாட்டி விட்டு போ. நீ மாட்டிட்டு வா. பெரிய ஆளா நீ? பெரிய ஆளு மாதிரி பேசுற. நீ பேச மாட்டே. மண்டாடி அடிச்சு விட்டுறேன். தொட்டே ஓவரா பேசுற. உங்க ஊர்ல நீ பெரிய ஆளு, எங்க ஊர்ல நான் பெரிய ஆளு. என்னோட நான் பெரிய ஆளு, வேலைய பாருங்க. நீ பெரிய ஆளு உன்னோட வச்சுக்க. நீங்க பெரிய ஆளு உங்களோட வச்சுக்கங்க. நீ ஆறப்பல ஓரமா ஆட வேண்டியதானே. இந்த ஆம்பள ஓரமா வரணும்லையா? நான் எதுக்கு ஓரமா போகணும்? ஏன் ஓரமா ஆடணும்? நீ வச்சாளா? நீங்க வச்சாளா? நான் வைக்கல, எவன் வச்சான்னு தெரியல. சட்டமான கேக்குறேன். சட்டையாவது பேண்டாவது. சட்டை அடிச்சிட்டு வரானே. ஓ சட்டை வட்டம் பண்ணி படுக்கணும். அது தெரிஞ்சா போமா. அப்ப வேண்டே. ஆம்பளை கிட்ட போட்டி போட கூடாது. பொம்பளை போட்டு நீங்க போடாதீங்க. ஆம்பளை அதை வேணாலும் செய்வான். பொம்பளை எதையும் செய்வான். சாதிக்க பிறந்தது ஆம்பளை. சாதிக்கு பிறந்தது பொம்பளை. சரித்திரம் படைக்கிறது ஆம்பளை. சரித்திரம் படைக்கிறது பொம்பளை. சகலம் செய்யறது ஆம்பளை. சகலம் செய்யறது பொம்பளை. சகலம் செய்யறது குழந்தையாமா. குழந்தைனா நான் எல்லாமே செய்வேன். நான் எல்லாம் செய்வேன். வசந்தா செய்ய வேண்டிய ஆளையும் செய்வேன். நானும் அசந்தா அசராமலும் செய்வேன். ஒன்னே செய்வேன், முப்பத்தாலும் செய்வேன். அப்படியே அப்படிதான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். இந்த இடத்துல பேசுவியா? பேசுவேன். நான் ஆண்மகன். நான் பெண்மகள். பொம்பளை பிள்ளை. நான் தலைவி. நான் தொண்டன். நான் ஒரு குண்டன். இருக்குன்னு தென்னாவட்டில் பேசுறியா? இல்லன்னு வருத்தப்படுறியா? திரும்ப அப்படியே உனக்கு சும்மா சொல்லக்கூடாதுமா. தேங்காய் மூடி மாதிரியே இருக்கு. நீ சொல்றிய எனக்கு என்ன குறை சொல்லு? 5 ரூபா பண்ண கவுத்து மாதிரி இருக்கு. நீ சொல்ற 5 ரூபா பண்ணு மாதிரி இருக்கு. டீ வரும் தொட்டு சொல்லிட்டு போ. இதை பத்தி நீ பேசாத வேண்டியானு. நீ பேசுறது சொல்ற. இரவு இரவு பகல் சந்திரன் சூரியன் மேற்கு வடக்கு தெற்கு தெரியும். என்ன சொல்லணும்? யோ என்ன சொல்லணும்ப்பா? இங்க பாருங்க, நீங்க கேட்ட வார்த்தை தான் பேசிட்டு இருக்கேன். எதிர்ப்பதமா பேசுறீங்க. பேசுற வார்த்தைக்கு எதிர்ப்பதாது. அப்ப எதை பேசுறீங்க? பேசுறேனே. கோடாலி புடி கடலால சொல்லு. கோடாலி புடி கடலால. கடலால கம்மால நின்னுக்கிறேன். எனக்கு மொட்டை நாக்கு அப்படிதான் கேட்கும். என்ன மொட்டை நாக்கு முன்ன நாக்குங்கற? பாய்கிலே பேச தெரியுதா? ஆமா. அப்ப நான் பேசுறேன்னா பேசுவீங்கல. கோடாலி புடி கடலால. தொலைஞ்சு போகுது. சுத்தர பூமியில இருந்து சுத்தர வானத்தை பார்த்தா சுத்தர வான கூட சுத்தர பூமி மாதிரி சுத்த. எனக்கு இடிச்சல சுத்தி கடந்துடு. சுருக்கமா சொல்லியா? சுருக்கமா. ஆமா. கொக்கு நட்டு இட்டமுட கெட்டமுட இட்ட கொக்கு நட்ட கொக்கு. மறுபடியும் வாய்க்கு ஒளியவா சொல்லணும் நீ. சின்னமா சொல்லியா? சின்னமாவா? சொல்லுவ. பான பழைய பான கூடு புது கூடு கூடு புது கூடு பான பழைய பான. பான பழைய பான கூடு புது பான பழைய பான கூடு கூடுமா. அப்படியே கேக்குது. பழைய பருத்து குச்சி புதிய புடிச்சு குச்சி புதிய புடிச்சு குச்சி பருத்து குச்சி. பழைய பருத்து குச்சி புதிய புடிச்சு குச்சி. எனக்கு அப்படிதான் கேக்குது. சொல்ற வார்த்தை புரியலையோ? புரியலங்க. ஏன் புரியல உனக்கு? வாய்கள் நுழையல. ஓ சொல்ற மாதிரி சொன்னா உனக்கு புரியும். சுத்த சுண்ணாம்பு சட்டில சுள்ளி கிடக்கு. சுள்ளி எடுத்து சுண்ணாம்பு யார் போட்ட சொல்லி ஆள் ரோடுக்கார போட்ட சொல்லி சொல்லினா குச்சினா விறகு. அசிங்கம் பேசக்கூடாது. ஓ சுட்ட சுண்ணாம்பு சட்டில சொல்லி என்ன சொல்ல வர்ற? என்ன சொன்னேன்? சொல்லின்னு சொல்லுடா. சுட்ட சுண்ணாம்பு என்ன பத்தி பேசுறேன்னு? ஏன் ஆண்கள் எல்லாமே செய்வாங்கல்ல. பெண்கள் செய்வோனே. நாங்க லாரி ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், வேன் ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், சைக்கிள் ஓட்டுவோம், பெட்டி வாசிப்போம், எல்லாத்தையும் நானும் செய்வேன். அப்ப நாங்க சிறுபுற நீங்க செய்றீங்களா? அது மாதிரி நீங்க சிறுபுற நாங்க செய்வோம். வாயில பேசி செய்ய முடியாதுங்க. ஆம்பளை ஓட்டுனா ஆம்பளை வண்டி, பொம்பளை ஓட்டுனா பொம்பளை வண்டி, ஆம்பளை ஓட்டுனா ஆட்டோ பேர் ஆம்பளை ஆட்டோ, பொம்பளை ஓட்டுனா ஆட்டோ பொம்பளை ஆட்டோ. கேட்கவே இல்லை நீங்க. கேட்டனே சொல்றேன். அதான் சொல்ல வந்தியோ? ஆமாமா அதெல்லாம் சொல்றேன் சரிதான். இப்ப நீ எதுல வந்த? வேன்ல வந்தேன். அந்த வேனை ஓட்டுற டிரைவர் ஆம்பளை பொம்பளை? ஆம்பளை. அது ஆம்பளை தானே? ஆமா. அப்ப ஆம்பளை ஓட்டுற வேனுக்கு என்ன பேர்? ஆம்பளை வேன். என்ன வேன்? ஆம்பளை வேன். நோட்டீஸ் தி பாயிண்ட். என்ன பாயிண்ட்? ஆம்பளை வேன். உனக்கு இவ்வளவு பேருக்கு மேல ஆம்பளை வேணுங்கறீங்க. யார் எனக்கு ஆம்பளை பா? என்ன பார்த்தா ஆம்பளை வேணுங்கற நீ? என்ன சொல்ற? ஆம்பளை வேணா ஏங்க நான் வந்த வேன் ஆம்பளை ஓட்டிட்டாரு. அப்ப சைக்கிள் ஆம்பளை ஓட்டுற சைக்கிள் ஜென் சைக்கிள். எங்க பொம்பளை ஓட்டுற சைக்கிள் லேடி சைக்கிள். இதுக்கு முன்னாடி நீளமா இருக்கு. எங்களுக்கு இருக்காது. இருக்குமா வளைச்சு விட்டுருக்காங்க. என்ன சொல்றியா? பார் கம்பி வளைச்சுறீங்களா? ஆண்கள்லாம் ஃபேண்ட் போடுறாங்க. ஆமா. காலத்துக்கு போட்டு நாங்க ஓட்டி விடுவோம். நாங்க எப்படி ஓட்டுறது? இதெல்லாம் பாவாடை கட்டுறாங்க. சிரமம் போட்டு ஓட்ட முடியாது. ஆமா. சிரமம் தானே?
இவ்வளவு விஷயம் நாங்க செய்யறது நீங்க செய்யற மாதிரி ஆமா பெண்கள் செய்யற அனைத்து வேலையும் நாங்க செய்யறோம். எங்க வாழ்க்கை பத்தி ஒரு ஆம்பளை பெண்கள்ல 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெக்குறாங்கல்ல மாசமாயி நீங்க வைப்பீங்களா? என்ன பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்கிறேன். இவங்க பழைய பஞ்சாங்கம் வந்தாலே பெண்கள் தான் பெக்குறாங்க. நீங்க வந்து புதுசா மாத்தி பெக்குறாங்க. அவ்வளவு காலத்துக்கு தான் இதையே பேசிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன் பேசுறவங்க 7 மாசம் இழுத்து விட்டு போக முடியாது. பேசுறீங்களே வாய்க்கு பேசுறீங்களே வாய் கிழிஞ்சாதான் பேச முடியும், பெத்துக்கோங்களே. கிழியாட்டி பேச முடியாது. இப்ப காலத்தை மாத்திட்டோமா? எப்படி? எவ்வளவு காலத்துக்கு தான் பெண்கள் நீங்களே பிள்ளை வைக்கணும். அதனால கொஞ்சம் காலத்தை மாத்தி ஆண்கள் நாங்களே பிள்ளை வைப்போம். அதெல்லாம் முடியாதியா? ஏன் முடியாது? பெக்க முடியாதுன்ற எதுக்கு முடியாது? எங்க பெண்களை மாசமாயி உள்ள பெக்குறாங்க. எவன் சொன்னா? நீங்க எப்படி வைப்பீங்க? மத்தாலும் சொன்னா என்ன சொல்றாங்க? வேற இந்த புள்ளவராயன் பத்த மேடையில இவ்வளவு பேருக்கு முன்னாடி நான் ஒரு பிள்ளைய பத்தி காட்டுறேன். சரியான பொம்பளை பிள்ளை, நீ என்ன மாசம் ஏய் என்ன ஒரு ஆட்டமா இருக்கு என்ன? எந்திரியா மத எந்திரியா இவங்க மாசமாக சொன்னீங்கல்ல நான் மாசமாக்குறேன். அந்த புள்ளை எதை சுமப்பீங்க நீங்க? கர்ப்பப்பையில ஆண்கள்ட்ட இல்லையோ? அம்மா பெண்கள்ட்ட இருக்கு. கர்ப்பப்பை இல்லாட்டி என்ன? வேற ஒரு 10 ரூபாய்க்கு கேரி பைய வாங்கிக்கிட்டு அதுல புள்ளைய சுமந்துரும். நீங்க இந்த ஆசி ஏதோ சுமக்கிறோம். சரி எதுல சுமந்துட்டு போயா புள்ளை எப்படி பெத்தவங்க? ஆசைப்படலங்கற. ஆமா இல்லையா உண்டு காலையில உட்கார்ந்து பிள்ளையோட பிள்ளைய பத்தி இருக்க மாட்டான். இதுக்கறியா என்ன பத்திக்கு தள்ளுறமா இல்லையா? அது அர்த்தம் பேசுங்க. எல்லா விஷயம் பேசுறேன். பேசுறேன். ஏத்து முடியா பேசுறேன். ஆமா ஜெகனுக்கு மூணா பேசுங்கல்ல. இதுக்கு என்ன அத்தை தருத்திரியா? நீ பேசாத எம்மது அவங்க தரத்துறோம். நான் பேசுறேன் சரித்திரம். பெண்கள் பேசுறா சரித்திரம். ஆமா அப்படி சரித்திரம் தெரிஞ்சாலே இந்த இடத்துக்கு எதுக்கு வர? ஏங்க நான் வந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறாங்க. என்ன வேலையா? வியாபாரத்தை நடத்துறீங்க நீங்க. என்ன வேலையா? ஆமா வியாபாரமா? ஆமா என்ன வியாபாரம்? இழந்த பிள்ளை சொல்லு. சொல்லவா? சொல்லு. செக்க செவந்த பழம் தினட்டை இனிக்கு பழம் எல்லாரும் வாழ்ந்த பழம் நல்ல பழமா? நீங்க விக்கிற இழந்த பழம். நீங்க என்னமோ பழம் வித்துட்டு போங்க. நான் யாரு தெரியாம பேசிக்கிறேன். யாரும் சொல்லவே இல்லையே. நான் ஜெனரேட்டர். டைரக்டர். பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. பார்த்தா தெரியும். படம் இருக்கிறாரா? பார்க்க தான் தெரியும். எங்க எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன ஆசை? நல்ல படத்துல நடிக்கணும்னு. ஆ. நீ போடுவீங்களா? இந்த மாதிரி நடிச்சிருக்கியானே? இல்ல இல்லைங்க. நடிக்கல. ஆ. உனக்கு வாய்ப்பு உண்டு. என்ன உண்டு? இல்லம்மா நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். கதாநாயகன்லாம் சரி அப்ப பண்ணிட்டேன். எனக்கு வாய்ப்பு உண்டுல்ல. கதாநாயகி கிடைக்கல. அதான் லொகேஷன் பார்த்துட்டு வந்தேன். இடத்துல நல்லா ஆடுற மாதிரி தெரியுது. காணாம போன பணியாரம் படத்துக்கு பேரு. ஆமா பணியாரத்தை யார் எடுத்தது? அதைத்தான் படம் எடுக்க போறோம். படம் எடுக்கிறீங்களே ஹீரோ படம் எடுக்கிறேன். பாம்பா படம் எடுக்கிறதுக்கு இந்த படம் டைரக்டர் அதாங்க. இப்ப கதாநாயகனை கூப்பிடுறேன் பாரு. சார் அங்க என்ன காந்தமா இருக்கு? விறுவிறு அங்க போறேன். கூப்பிட்டதுனா அங்க போறேன். வெல்கம் சார். சத்தியமா கதாநாயகனா? ஏய் இங்க வா இங்க. உன்னை நடிக்க கூப்பிட்டேனா நீ போட லெஃப்ட் ரைட் போட்டுக்கிட்டு மில்டிக்கு நான் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல அங்கே போயிட்டு இருக்கிற. இல்ல கொண்ட மலையாள படத்துல வர மாதிரி இருக்கு. சண்டை மேல வாசிக்க வந்தியா? ஹீரோவிலே வித்தியாசமான கட்டம். ஓஹோ அவர் மலையாள படத்தை முடிச்சிட்டு தமிழ் படத்துக்கு வந்திருக்கிறார். நிறைய படம் நடிச்சிருக்கேன். அப்படியா? மலையாள என்ன படம்? மலையாளத்திலே மம்பூட்டி. அதே மாதிரி ஹிந்தி படம் நக்குமா. ஏய் யார புடிச்ச? நக்குமா கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன். ஓஹோ இந்த ஷாருக் கான், அது கூட நடிச்சிருக்கேன். சல்மான் கான், அது கூட நடிச்சிருக்கேன். பாத்தியமா எல்லா கானும் எடுப்பாப்ல. சன்னி லியோன் கூட நடிச்சிருக்கேன். நான் தமிழோனையா? சன்னி லியோன், தண்ணிலையா? மியா கலிஃபா, குஷ்பு. தம்பி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? எல்லா மொழியிலையும் நீங்க வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க. நல்லா நக்குவேன். பல பாஷை தெரியுமில்ல? எல்லா பாஷையும் தெரியும். அப்ப ஹிந்தி சொல்லி கொடுத்தா சொல்லுவீங்களா? சொல்லவே இல்ல. சொல்றீங்களா? தெரியும் சார். இப்ப ஹிந்தி சொல்லுங்க சார். நான் சொல்லி தரவா? ஓகே சார். இப்ப என் பேர் வேல்கண்ணன். சரி. இதை ஹிந்தில சொல்லணும்னா நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே சொல்லணும். ஓகே சார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், நீங்க ஒரு நாயகன், ஓகே ஓகே. ஹீரோ. சரியா? இந்த ஹிந்தினா எப்படி தெரியுமா? ஒரு பேருக்கு பின்னாடி ஜி அப்புறம் எழுத்து சேர்த்தா அதுதான் ஹிந்தி. ஓகே பாயிண்ட். பேருக்கு முன்னாடி ஜி, முன்னாடி இல்ல, பின்னாடி. பின்னாடி சரி. வேல்கண்ணன் ஹிந்தில சொன்னா எப்படி சொல்லணும்? வேல்கண்ணன் ஜி. ஓகே ஜி. ஓகே ஜி இல்ல, வேல்கண்ணன் ஜி. ஓகே சார். சரியா? ஓகே சார். இப்ப மணிகண்டன் எப்படி சொல்லுவோம் ஹிந்தில? மணிகண்டன் ஜி, விஜயகுமார, விஜயகுமார் ஜி, மருதுவா, மருது ஜி, சமூகத்தை சமூகம் ஜி,
சத்யபிரியாவா சத்யபிரியாஜி. அப்புறம் ஹிந்தியா முடிஞ்சு போச்சு. அதான் சபாஸ். ஆமா சார். அடுத்து போமா போவோம் சார். அடுத்து தெலுங்கு. முதல்ல எப்படி ஜி சேர்த்தோமோ அதே மாதிரி லூ அப்புறம் எழுத்த சேர்த்தா அதுதான் தெலுங்கு. லூ சேர்த்தா தெலுங்கு. ஆமா. ஓகே சார். இது பேர் மைக்கு. ஆமா. இந்த தெலுங்குல சொன்னா மைக்கு லூ. மைக்கு லூ. அப்ப இந்த லைட் எப்படி சொல்றது? லைட் லூ. அப்ப பெட்டி பெட்டி லூ. மிருதங்கத்தை மிருதங்க லூ. ஆல் ரவுண்டர் ஆல் ரவுண்ட் லூ. அப்ப இது பேர் என்ன? ஊலு. அப்படித்தான் பேசணும். தெலுங்கு எப்படி? ஹிந்தி தெலுங்கு எல்லா படத்தையும் நடிச்சிருக்கிறாருல. அதான் சொல்லி தரவா? ஓகே சார். கண்ணு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அப்படியே இதை போட்டு வந்திருக்கிற ஹீரோ ஸ்டைலா வந்தேன் சார். ஒண்ணு முகத்தை பார்க்க மாட்டியா நீ? அதுதான் எனக்கு கண்ணை பறிச்சுக்கிட்டே இருக்கு. ஓ கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கா? ஆமா சார். நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன் அது மாதிரி நடிக்கணும். என்ன தூர எடுக்க போறியா? பின்னாடி பின்னாடி சிமெண்ட் முடிய சேர்த்து கட்டி பிடிக்கணுமான்னு சொல்லி. ஏன் 2 செங்கல் உள்ள வச்சு திருச்சி விடுவேன். இப்போ அதே போல செய்யணுமா சார்? ஓகே சார். ஒய்யும் உக்காந்துக்கிட்டு அந்த அங்க கட்டி பிடிக்க சொன்ன அங்க கட்டி பிடிக்கிறேன். என்ன அப்படி சொன்ன? ஒட்டக்கட்டையா கட்டி பிடினா பொம்பளை பிள்ளை அங்க நிக்கிறா. பொம்பளை பிள்ளையவா? சரி சார். இப்போ ஓகே ஓகே. கவனம். வா. ஸ்டார்ட் பேசு. இங்க என்ன பாக்குற? ஏய் இங்க என்ன பாக்குற? போடு. அதுக்குள்ள என்னமோ குடி- அதானா? உடனே பிடிக்கிறேன். உன்னை ரொமான்டிக்கா உன்னை கற்பழிக்க சொன்னா உன்னை கட்டிதான் முடிக்க சொன்னா கட்டியத்தை முடிச்சேன். ஆனா ரொம்ப கட்டியா பிடிச்சிருப்ப போல இருக்கு நீ. இல்ல சார், அப்படி கிடையாது. சரி இப்பதான் முத ட்ரை பண்றேன். இந்த காதல் சீன் அப்புறம் வச்சுக்குவா. ஓகே சார். இப்ப ஆட்ட சீன் ஓகே சார். ஆடுற மாதிரி என்ன? நல்லா அது பண்ணுறேன். ஆ? நீங்க எப்படி சொல்றீங்களோ அதை அப்படியே செய்வேன் சார். அங்கே ஏற்றி முழங்குது யாரு பார்த்தாலும் கண்கள் தள்ளப்படுது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்கங்காய கவிழுது. இல்ல அதுக்குள்ள எதுவும் வச்சிருக்கீங்களா சார்? இல்ல அதுக்குள்ள என்னமோ தெரியுற மாதிரி இருக்கு. என்ன தெரியுது? என்னமோ தெரியுதாமுல்ல. ஆகா கிழிஞ்சில வச்சு அது அடிச்சு விடுறியா? காலையில தான் அடிப்பி படிக்க மாட்டேன். இல்ல ஆட்டத்தை அடிச்சு விடு. அது என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம் உனக்கு ஏத்த சிங்கம் பச்சை நல்ல ஜலகட்டி பச்சை நல்லையும் ஜலகட்டி பாவாடையுமே அழகா கட்டி மேலகா கட்டி
அதுக்கு கரெக்டா மீட்டரை காட்டவே நீ மாட்டேன். சாம தெரிஞ்சு ஆமாங்க. கரண்ட் பில் ஓவர் ஆகி போச்சு. அப்ப லேசா வோல்டேஜ் குறைச்சு வந்துரும் பல்லாங்குழியாட வாடி, அடி பல்லாங்குழியாட வாடி. தோட்டிச்சார் ஒன்று கடி ஒரு வாரம் உடலனை இருந்து கட்டி கொஞ்சம் வயசு குமரி பிள்ளாடிய கொஞ்சம் கூட்ட வைக்க சின்ன சின்ன சீசாவில சேர்த்து வச்சேன் சின்ன பொட்டு சின்ன சின்ன சீசாவுல சேர்த்து வச்சேன் சிக்கனா போட்டு. என்னாத மைதிலியே என்னை நீ காதலியே வயிற்றிலேயே என்னை நீ காதலியே போடு தானானே தானானே, போடு தானானே தானானே. வாங்க கையாக்கா விலை விலை இந்த ஒரு நேரம் கொஞ்ச நேரம் கூச்சமா இருக்கு ரெண்டு உள்ள வத்துட்டு நடிப்ப உடனே கூச்சமா இருக்குது. கடலை கொள்ள ஓரத்தில் கடலை கொள்ள ஓரத்தில் ரெண்டு காட புறா ஆடிக்கையிலே அந்த கடலை கொள்ள ஓரத்தில் கடலப்புற ஓரத்திலே காடப்புறா ரெண்டு நிக்க. ஏ கடப்புறா, ஏ கட கட கட. இல்ல அந்த புறா குஞ்சு எங்க இருக்குன்னு பார்த்தேன். உள்ள ஓரத்தில காடப்புறா காடப்புறா, ஏ காட காட புறா.
மகிழாடும் பறையனதானே நாங்க ஒய்யாடும் கரையிலே நாங்க ஆடிருப்போம். மரவீராதி எங்க மாமா இங்க வாங்களே என்னம்மா என்ன பாத்துறீங்க கண்ணே சொல்லுங்க ஏய் என்ன ஊம படம் ஓடிட்டு இருக்கீங்க? ஊம படம் ஓடிட்டு இருக்கீங்க? என்னடி பேசுற? ஏய் தலைய யார விரும்புற? அவரே நீ விரும்புற? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னை பிடிச்சிருக்கனால விரும்புறாங்க. அப்ப என்ன பிடிக்கலையா? நீங்க ஏன் சார் கோபம்? அப்ப நீங்க பண்ணுங்க. நீங்க எப்படி பண்றீங்கன்னு பாக்குறேன். பண்றோம், நீங்க வேடிக்கை பாருங்க. நான் வேடிக்கை பாக்குறேன். ஆள் வந்தா தகவல் சொல்லிடணும். நான் ஒரு போன் பண்றேனே. ஃபோன் அடிக்கிறியா? சரி. ஆசை நூறு வகை வாழ்வில் ஒரு சுவை வா. ஆசை நூறு வகை வாழ்வில் ஒரு சுவை வா. போது போது மனதோடு சேர்ந்து வரவா. தினமாடி பாடலாம் பல ஜோதி சேரலாம். மனமோர் வா கொண்டாடலாம். மனமோர் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் ஒரு சுவை வா. போது போது மனதோடு சேர்ந்து வரவா. முத்துரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமலை தேனாக அந்த வரை லோகம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீராது. நம்மொரு சுவைவா. ஒரு சுவை வா சென்றாதே கொண்டாதே சரிங்க விரும்புறீங்களே எங்க அம்மா சொல்லிட்டு பார்க்கவா செஞ்சு வச்சிருவோம்.